ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, கர்த்தரோடு நடப்பது எப்படி? ஆதியாகமம் 5:24 சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஒரு நாள் என் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பிற்று. வேதத்தில் இடம்பெற்றுள்ள தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள், ஊழியக்காரர்கள் ஆகியோரில் நீ யாரை போன்று இருக்க விரும்புகிறாய் என்பதே அந்த கேள்வி. இந்த எண்ணம் எனக்குள் வந்ததும் சற்று நேரம் சிந்தித்தேன். என் உள்ளம் ஏனோக்கு என்ற பக்தன் மேல் நாட்டம் கொண்டது. காரணம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்பதேயாகும். வேதத்திலே 3 இடங்களில்தான், அதுவும் மொத்தத்தில் 8 வசனங்களில்தான் அவரை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கை நமக்கு முன்பாக ஒரு சவாலாக விளங்குகிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை, எபிரெயர் 11:5, யூதா 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் ஆகிய 3 இடங்களில்தான் அவரை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஏனோக்கு என்ற வார்த்தைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் என்பது அர்த்தமாகும். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் என்று 1 சாமுவேல் 25:25 வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் ஒவ்வொரு பெயருக்கும் ஞான அர்த்தங்களும் உண்டு, ஆவிக்குரிய அர்த்தங்களும் உண்டு. ஏனோக்கின் பெயரிலேயே ஒரு வித்தியாசத்தை காண்கிறோம், ஒரு பிரதிஷ்டையை காண்கிறோம். தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு பொருத்தனை செய்யப்பட்டவன் என்பதை காண்கிறோம். உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் பிரதிஷ்டையான பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை மேற்கொள்ளுங்கள். அதுவே தேவனோடு நடப்பதற்கான முதல் படியாய் இருக்கிறது. வேதத்திலே பக்தியுள்ள பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்தார்கள் என்று 1 சாமுவேல் 1:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியர்கள் ஆசாரியத்துவ ஊழியத்திற்கென்று தங்கள் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்தார்கள். யாத்ராகமம் 40:15. எருசலேம் தேவாலயம் கர்த்தருடைய மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1 ராஜாக்கள் 8:63. நீங்களும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்றும் பரிசுத்தத்திற்கென்றும் உங்களை பிரதிஷ்டை செய்யுங்கள். ஏனோக்கு என்ற பெயருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் என்ற அர்த்தம் இருந்தாலும் தமிழ் மொழியில் அவருடைய பெயரை ஏ+நோக்கு என்று பிரிக்கலாம். தேவனையே நோக்கி பார்க்கிறவர் என்பது அதனுடைய அர்த்தம். கர்த்தரும் கூட உங்களை நோக்கு என்று அழைக்கிறார். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 45:22. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். என்னாகமம் 21:8. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 121ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு பிரச்சனைகளா, போராட்டங்களா? மனுஷரை நோக்கி பார்க்காதிருங்கள். உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரையே நோக்கி பாருங்கள். இன்றைய நினைவிற்கு 123ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும்
எங்கள் கண்கள் அவரை நோக்கியிருக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை எசேக்கியேல் 1 மற்றும் 2 அதிகாரங்கள், மாலை எபிரெயர் 11 அதிகாரம் 1 19 வசனம் முடியேன். அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரோடு நடவுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.